மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி ஓட ஓட வெட்டி கொலை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே ஒரு பெரிய ஆளு சார், மதுரையில பெரிய ஆளு, அவர் வீட்டருகே இந்த விஷயம் நடந்திருக்கு. தொடர்ந்து மதுரையில வெட்டி கொலைன்னே நியூஸ் வந்துட்டே இருக்கு. தலைநகரம் மட்டும் தான் தருதலை நகரமாக கொலை நகரமாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடே வந்து கொலை நகரமாக மாறிக்கொண்டே போகிறதுனாக்கா தாண்டா திராவிட மாடல். உளவுத்துறை ஆம்ஸ்டாங் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன மாதிரி ஜாஃபர் சாதிக்கு மெத்த சர்வதேச நாடுகள் கடத்திருக்கிறான். அப்போ அவன் இந்த மாதிரி கடத்திருக்கான்றதையும் உளவுத்துறை சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் தடுக்கல? நாம் தமிழருடைய கொலை குற்றவாளிகளை நீங்கள் உறுதிய நடவடிக்கை எடுக்கவிட்டால் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிடிக்கும் நான் சீமான் சொல்லியிருக்காரு. வாழ்றதுக்கு போராடுறோம், தண்ணிக்கு போராடுறோம், மின்சாரத்துக்கு போராடுறோம், இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி போராடுறோம், நல்ல மருத்துவம் இல்லைன்னு போராடுறோம். அரசியல் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய கட்சி நபர்களை காவு கொடுக்குறீர்கள், தலைவர்களை காவு கொடுக்குறீர்கள், எங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை செய்யணும் பொழுது அப்போ 3 ஆண்டு காலமாக உங்களோட போராடுறது மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைனா நாங்கள் எப்போ எங்கள் வாழ்க்கையை வாழ்றோம்? தண்டையார்பேட்டையில் 16 வயசு சிறுமிக்கு மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி 16 வயசு சிறுமிக்கு அதாவது தலைவலின்னு சொல்லியிருக்கு. அந்த பெண் தலைவலின்னு சொன்னதுக்கு போதை மாத்திரை போகுது, பாலியல் பண்ணது. எப்படி இயல்பா போதை மாத்திரை அவன் கையில் கிடைக்கும்? சார், ஒரு பக்கம் இங்க கொலைகள், அரசியல் கொலைகள், வெட்டி கொலைன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போய் அவங்களோட மனைவியை வந்து முதல்வர் நேரில் பார்த்து இந்த கொலைக்கு வந்து நீதி கண்டிப்பா கிடைக்குமா, அதுக்கான எல்லா வேலையும் இந்த அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதையும் தாண்டி அவங்க வந்து ஆளுநரை சந்திச்சு இந்த விஷயத்தை வந்து சிபிஐக்கு கொண்டு போறாங்க. ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து இந்த கட்சி மீதும் இந்த ஆட்சியின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு தானே சார்? முதல்வர் மீது முதல்ல நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். துப்பாக்கி எடுத்து இவங்க சுட்டுட்டான், அதனால வந்து நாங்கள் திருப்பி சுட்டு அவனை கொண்டுட்டோன்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக இன்னொரு கோணத்தில் யோசிங்களேன். இவன் கையில் துப்பாக்கி இருக்கு, இவன் போலீஸே சுட்டாக்கா அவனை சுட்டுருவாங்கன்னு தெரியும். ஆம்ஸ்டாங்க துப்பாக்கியில் சுட்டுருப்பானா இப்படி போய் 3 மாசமா ஸ்கெட்ச் எடுத்து பின்னாடியே சுற்றி அலைஞ்சு போய் அப்புறம் இத்தனை பேரை கூப்பிட்டு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுக்க மறுக்குது. ஏன் பெயில் கொடுக்க இந்த அரசாங்கம் மறக்குதுன்னு வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம், அதுல அவங்க கேட்ட கேள்வி, சவுக்கு சங்கரை எதற்காக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட யார் மீதும் குண்டர் சட்டம் இன்னும் போடப்படல, படுகொலை செய்த நபர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்படல, கள்ளக்குறிச்சியில் சாராயம் காட்சி வித்தவர் மீது குண்டர் சட்டம் போடப்படல, சவுக்கு மீது குண்டர் சட்டம் போடுறீங்க, அதை தாண்டி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுறீங்க, நிலத்தை பிடிக்கிட்டு உனக்கு சோறு போட்ட பாவத்துக்கு. வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி ஓட ஓட வெட்டி கொலை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே ஒரு பெரிய ஆளு சார், மதுரையில பெரிய ஆளு, அவர் வீட்டருகே இந்த விஷயம் நடந்திருக்கு. தொடர்ந்து மதுரையில வெட்டி கொலைன்னே நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைநகரம் மட்டும் தான் தருதலை நகரமாக கொலை நகரமாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு தமிழ்நாடே வந்து கொலை நகரமாக மாறிக்கொண்டே போகிறதுனாக்கா தாண்டா திராவிட மாடல் சொன்னாரா? நீங்க எந்த அரசியல் புள்ளிகள் இது வரைக்கும் வெட்டி கொலை செய்யப்படல நல்லா பாருங்க. அதுலயே ஒரு பெரிய இப்ப சந்தேகம் எழுப்புறாங்க. காங்கிரஸுடைய மாவட்ட செயலாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டார், பிஜேபி வெட்டப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் வெட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக பிரமுகர்கள் இன்னும் எடப்பாடியோட வலதுகரம் சொன்னப்பட்டவர் வெட்டி கொல்லப்பட்டார், பாமக நபர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். தொடர்ச்சியாக எல்லா நபர்களும் வெட்டி கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்சி நபர்கள்னா எதை நோக்கி பயணப்படுகிறது, யார் இதை அரங்கேற்றம் பண்றாங்க? சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே சார், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காதுல்ல சார்? யார் சொன்னா சட்டத்தை கடுமையாக்கிருக்கோன்னு? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு அப்புறம் வந்து சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? அதான் சொல்றேன்ல, இவர்கள் ஒரு பக்கம் செய்தியை ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, இந்த பக்கம் சம்பவம் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டே இருக்கணும் பொழுது எந்த ஒரு முதல்வர் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கிறேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கிறேன்னு எதோ கதையா சொன்னாரே தவிர அந்த மாதிரி எந்த நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்னும் பொழுது தொடர்கதையாக இங்கு கொலைகள் மட்டுமே அரங்கேறி கொண்டே இருக்கிறதுனாக்கா இது எதை காட்டுகிறது? இந்த முதல்வருடைய கையாலாகாத ஆட்சியோட லட்சணத்தை தான் இங்கே காட்டுது. நீங்க திட்டமிட்டு திமுகவை தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சி நபர்களும் இங்கே கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. அப்ப இது யார் அரங்கேற்றம் பண்றாட்டு? அப்ப கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறை கரங்களை நீங்க கட்டி போட்டிருக்கீங்க. ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்த பிறகும் அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லண்டோ கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதி கூட ரவுடி கூடியோ இணக்கமா இருப்பாங்க. உளவுத்துறை அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய சட்டம் ஒழுங்கோ நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா உளவுத்துறையிட்ட தான் முதல் ரிப்போர்ட் கேட்பாங்கன்றதுனால அவர்கள் அந்த நடவடிக்கையை எப்பயுமே துரிதமாக உளவுத்துறை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது ஆம்ஸ்டாங்கை நீங்கள் காவு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். உளவுத்துறை ஆம்ஸ்டாங் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்ன மாதிரி
ஜாஃபர் சாதிக் மெத்த சர்வதேச நாடுகள் கடத்திருக்கிறான். அப்போ அவன் இந்த மாதிரி கடத்திருக்கான்றதையும் உளவுத்துறை சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் தடுக்கலை? அப்போது நீங்கள் உளவுத்துறை கைகளையும் காவல்துறை கைகளையும் அரசாங்கம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது நிதர்சனமான உண்மை மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்றைக்கு இந்த கொலை நாம் தமிழருடைய கொலை குற்றவாளிகளை நீங்கள் உறுதிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெடிக்கும் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் ஆட்சி வந்த பிறகு போராட்டம் மட்டும் செய்வதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையாக போய்கிட்டு இருக்கணும் பொழுது வாழ்றதுக்கு போராடுறோம், தண்ணிக்கு போராடுறோம், மின்சாரத்துக்கு போராடுறோம், இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி போராடுறோம், நல்ல மருத்துவம் இல்லைன்னு போராடுறோம், எல்லாத்துக்கும் போராடுறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் போராடுறாங்க, அரசாங்க ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. எங்களுடைய கட்சி நபர்களை காவு கொடுக்குறீர்கள், தலைவர்களை காவு கொடுக்குறீர்கள், எங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலை செய்யணும் பொழுது அப்போ 3 ஆண்டு காலமாக உங்களோட போராடுறது மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைனா நாங்கள் எப்போ எங்கள் வாழ்க்கையை வாழ்றது? ஒரு டைம்ல ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து கொலைகள் நடந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்தது. மறுபடியும் தொடர்ந்து எங்க பார்த்தாலும் கொலை, வெட்டி கொலைன்னே வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வயதான பாட்டிங்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல, கொலை பண்ணிடுறாங்க, நகைக்காக வழிப்பறி நடத்துறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஏன்னா பாமர மக்கள், நார்மலா வாழ்ற மக்கள்னால அவங்களால ஃப்ரீயா வாழ முடியல, ரோட்ல ஃப்ரீயா போயிட்டு வர முடியல, பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாத மாதிரிலாம் கிடையாது, பாதுகாப்பு இல்லை. தொடர்ச்சியா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த ஆட்சி வந்த பிறகு விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள், ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள், மாணவ பிள்ளைகள் வெட்டப்பட்டார்கள், பத்திரிகைக்காரங்க, ஊடகவியலாளர்கள் வெட்டப்பட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கஞ்சா மது போதையில் வந்து பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் புதைச்சி வச்சான். அதை தாண்டி வந்து செத்து போனால், கள்ளச்சாரம் குடி செத்து போனால் 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்ட்டு பெத்த அப்பனும் கள்ளச்சாரம் வாங்கி கொடுத்து கொல்ல பார்த்தான். இப்போ இதை தாண்டி இன்னைக்கு அரசியல் கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை தாண்டி பொதுமக்கள் ஒரு பக்கம் கொல்லப்பட்டுகிறார்கள், பணத்துக்காக நாய்க்காகவும் ஒரு மாஃபியா கொண்டுகிட்டே இருக்கு. இது எப்படி சார் நீங்க அரசியல் கொலைன்னு சொல்றீங்க? இது இந்த மாதிரி வெட்டி கொள்றது, இப்ப எடுத்துக்காட்டுக்கு கொல்லப்படுவது என்ன கொலை? திட்டமிட்டு அரசியல்ல ஒரு கட்சி சார்ந்த நபர்கள் மேல வராங்க, இல்ல ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்குமான ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி ஒரு சாதிய கட்சி தலைவர் உருவாகி வர்றாருனாக்கா அந்த சாதிய பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டு அங்க போயிடும். அவன் இல்லாட்டி அந்த ஓட்டு தன்னறியாம நமக்கு தானே வரும். இன்னொன்னு சொல்ல போனா ரொம்ப புரியுற மாதிரி சொன்னாக்கா, சிறுபான்மைக்கு எந்த நலனுமே செய்யாம சிறுபான்மை ஓட்டெல்லாம் திமுக உலக காலம் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு தலைவர் உருவாகிறது இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கணும் பொழுது இது அந்த மாதிரி கொலைகள் நடப்பதெல்லாம் அரசியல் கொலைகளாக பார்க்கப்படுகிறது. தாண்டி இன்னைக்கு பொதுமக்களை கொல்றான். ரொம்ப இயல்பா சாதாரணமா மதுரையில தொடர்ச்சியாக 4 முதிய பெண்களை வந்து வயதான பாட்டிங்களை வந்து கொண்டுட்டு நகை பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான நிலைப்பாடு போனா, இப்போ நீங்க சொன்னீங்க இரும்பு கரம் கொண்டு நடக்குவதற்கான எல்லா வேலைகளும் ஆமா, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. தண்டையார்பேட்டையில 16 வயசு சிறுமிக்கு மறுபடியும் எத்தனையோ சொலக்கு பேசிட்டான். மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி 16 வயசு சிறுமிக்கு, அதாவது தலைவலின்னு சொல்லியிருக்கு அந்த பெண்ணு. தலைவலின்னு சொன்னதுக்கு போதை மாத்திரை போடுறதுக்கு பாலியல் பண்ணுறது. எப்படி இயல்பா போதை மாத்திரை அவன் கையில கிடைக்கும்? குளோரோஃபார்ம்ன்ற ஒரு விஷயம் வந்து மருத்துவமனையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு 3 பேர் கையெழுத்து போடணும். இந்த டீன் கையெழுத்து போடணும், இந்த குளோரோஃபார்ம் கையால போடக்கூடிய நபர் கையெழுத்து போடணும், எத்தனை ml எவ்வளவு போகுதுன்ற அளவு பார்த்து அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அந்த இது கையெழுத்து போடணும். 3 பேர் போட்டாதான் எத்தனை எம்எல்றது சும்மா அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அது போகிறதுக்கே இவ்வளோ சிஸ்டமேட்டிக் இருக்குது. குளோரோஃபார்ம் நீங்கள் வர்றதுக்கு பெரிய ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப சர்வசாதாரணமாக போதை மாத்திரை இங்கே புழக்கத்தில் இருக்குது, அதை வச்சு எல்லாத்தையும் அத்துமிடுறாங்க. அப்படின்னும் பொழுது இது என்னன்னு சொல்லுவீங்க சார்? அப்போ வந்து அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போல்லாம் சொன்னது எல்லாமே அரசு நடவடிக்கை எடுத்துருந்தா நடந்திருக்குமா? இவ்வளோ ஏன் மயிலாடுதுறையில் அதே 16 வயசு சிறுமி ஒரு காவலர் அந்த பெண்ணிட்ட வந்து மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாரு. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சார் ஒரு மெடிக்கலே எடுத்துக்கோங்களேன் சார், ஒரு தலைவலி மாத்திரைன்னு போய் கேட்டு பாருங்களேன், கொடுக்க மாட்டான், பிரிஸ்கிரிப்ஷன் கேட்பான். ஸோ எப்படி சார் அவங்க போய் ஒரு காவலராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் போய் ஒரு மயக்க மருந்து எல்லாம் கேட்கும்போது கொடுக்குறாங்க? எப்படி கொடுக்குறாங்க? அவங்களோட பதவியை வச்சு வாங்கிடுறாங்களா, இல்ல அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் யார் பேரையா சொல்லி வாங்குறாங்களா? எப்படி இதெல்லாம் கிடைக்குது? மெடிக்கல் மூலம் கிடைக்கல, இது பெரிய மாஃபியா மூலம் இங்க வந்து ஒரு வணிகமாக எடுத்து செய்யப்படுது. நீங்க மெத்து, ஸ்டாம்பு, கஞ்சா இதெல்லாம் மெடிக்கல்ல கிடைக்கும். அதே போலதான் இந்த போதை மாத்திரையும் வந்து மெடிக்கல்ல கிடைக்காது. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சர்வசாதாரணமா தமிழ்நாட்டுக்குள்ள புழங்கிக்கிட்டு இருக்குனாக்கா, ஒட்டுமொத்தமா காவல்துறை கரங்களை கட்டி போட்டு விட்டுட்டீங்கன்னாக்கா இதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய, குழப்பம் நடத்தக்கூடிய அரசியல் பெரும்புள்ளிகள் செய்யக்கூடிய அட்டகாசத்தினால தமிழ்நாடு நாசமாக போய் கொண்டிருப்பதான் தெரியுது நமக்கு. சார் ஒரு பக்கம் இங்க கொலைகள், அரசியல் கொலைகள், வெட்டி கொலைன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களை போய் அவங்களோட மனைவியை வந்து முதல்வர் நேரில் பார்த்து இந்த கொலைக்கு வந்து நீதி கண்டிப்பா கிடைக்குமா, அதுக்கான எல்லா வேலையும் இந்த அரசாங்கம் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அதையும் தாண்டி அவங்க வந்து ஆளுநரை சந்திச்சு இந்த விஷயத்த வந்து சிபிஐக்கு கொண்டு போறாங்க. ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து இந்த கட்சி மீதும் இந்த ஆட்சியின் மீதும்
நம்பிக்கை இல்லைன்னு தானே சார் அர்த்தம்? ஸோ முதல்வர் மீது முதல்ல நம்பிக்கை இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். முதல்வரே நேரடியாக சென்று அந்த அவங்களுக்கு ஆம்ஸ்டாங்குடைய துணைவியார்ட்ட உட்காந்து எல்லா பிரச்சனையும் பார்த்துக்குறோம் நாங்கள், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கு நீதி கிடைக்கும் சொன்ன பிறகு அந்த நடவடிக்கை இன்னைக்கு வந்து அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஆளுநர் நோக்கி போகிறாங்கனாக்கா அவர்களுக்கு இயல்பாக என்ன கேள்வி இருக்கும்? டெல்லியிலேருந்து மாயாவதி இங்கே வந்து என் கணவருடைய இறப்புக்கு வந்துட்டு போனாங்க, 2 நாள் அவருடைய உடம்பு பூமியின் மேல் வைக்கப்பட்டிருந்துச்சு, இங்கே இருக்க முதல்வர் வரவே இல்லை, இதே சேனல் தானே வைக்கப்படுது, அப்போ நீங்கள் வரல, ரொம்ப சாபாசமாக இப்போ வரீங்கனாக்கா ஏன் வரீங்கன்னு ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு? இது வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கும் போது அதை மடைமாற்றுவதற்கு இங்கே வராரு பேசுறதுக்கு. ஏற்கனவே கள்ளச்சாரை மரணம் குறித்து நான் ராகுல் காந்திகிட்ட வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் பொழுது அது இதை பற்றி பேசி ராகுல் காந்தி மடக்கிட்டாங்க. அதே போல தான் இதையும் நாளைக்கு பேசும் பொருளாக மாறும் பொழுது இவர்களால் வந்து சமாளிக்க முடியும்னு இப்போ வராங்க. இப்போ முதல்வர் சொன்ன எந்த வார்த்தை மீது நம்பிக்கை எப்போ அவங்களுக்கு இழந்துட்டாங்கனாக்கா இந்த கொலை சம்பந்தமாக ஒரு என்கவுண்டர் நடந்ததுல. ஆமா சார், என்கவுண்டர் நடந்த பிறகுதான் அப்போ திட்டமிட்டு மறைக்க பார்க்கிறார்கள், இதற்கு மேல இருந்து தமிழ்நாடு அரசை நம்புவதில் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநரை பார்த்து சிபிஐ விசாரணை கேட்கணும்னு சொல்லி அவங்க முனைப்பாக அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க பொழுது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க சார். அந்த என்கவுண்டர்லயுமே அரெஸ்ட் பண்ண 11 பேர்ல 3 பேர் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுல ஏதாவது விஷயம் ஒளிஞ்சிருக்கா? அதை வந்து பகிரங்கமாக அண்ணாமலை வந்து அந்த போட்டோ வெளியிட்டு அதை செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு 3 பேர். அப்போ இந்த திமுக நபர்களை தாண்டி இவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பெரும் திமுக புள்ளிகளுடைய அந்த தலையீடை மறைப்பதற்காக தான் திட்டமிட்டு இவன் உயிரோடு இருந்தா என்னைக்கா இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டியது இருக்கும், என்னைக்கு வேணாலும் நாளைக்கு வந்து அப்ரூவரா மாறலாம் அப்படின்னும் பொழுது இவன் தானே பிரச்சனை அப்படின்றதுக்காக தானே கொண்டுட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேரை கொண்டிருக்கணும், ஏன் இவரை மட்டும் கொண்டு போய் கொண்டாங்க? யார் மூளை? அந்த 3 பேரையும் கொண்டிருக்கணும். அந்த 3 பேர் மூளை அதான் மேட்ரு. இவன் வந்து இந்த 3 பேர் நபர்கள்ன்றது அதில் சம்மந்தப்பட்ட நபராக இருப்பான். இது யார் பிளான் எக்ஸிகியூஷன் பண்ணா, யார் நேரடியாக தொடர்பு வச்சிருந்தா, யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினா ஒருத்தருக்கு தானே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இதுல கூடுதலாக எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவன் துப்பாக்கி எடுத்து, அதாவது இவன் வந்து ஆயுதத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறான்னா அந்த இடத்துல வந்து இவன் போய் துப்பாக்கி எடுத்து இவன் சுட்டுட்டான், அதனால வந்து நாங்கள் திருப்பி சுட்டு அவனை கொண்டுட்டோன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக இன்னொரு கோணத்துல யோசிங்களேன். இவன் கையில துப்பாக்கி இருக்கு, இவன் போலீஸவே சுட்டாக்கா அவனை சுற்றுவாங்கன்னு தெரியும். அப்போ இவ்வளோ தைரியமாக போலீஸை சுட்டுட்டு அவன் சாகலான்ற அளவுக்கு முனைப்பாக இருக்கிறவன் ஆம்ஸ்டாங்க துப்பாக்கியில் சுட்டுருப்பானா இப்படி போய் 3 மாசமா ஸ்கெட்ச் எடுத்து பின்னாடியே சுற்றி அலைஞ்சு போய் அப்புறம் இத்தனை பேரை கூப்பிட்டு இத்தனை பேரில் எவன் உடனாலும் பிரச்சனை இல்லை, சாட்சி எக்ஸ்டன் ஆகிட்டே போகுதுல்ல, எவிடன்ஸ் அதிகமாகுதுல்ல. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு அவன் கையில் துப்பாக்கி இருக்கு, இப்போ சிம்பிளாக போய் ஆம்ஸ்டாங் கொண்டுட்டு வந்துருக்கலாம்ல சார். ஒரு கைதியை ஒரு தேசிய தலைவரை கொண்ட கைதியை வெளியே கூட்டிட்டு வர்றாங்க சார், அவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் கொண்டு வருவாங்களா? எப்படியுமே கையில ஒரு செயின் போட்டு தான் சார் கொண்டு வருவாங்க. ஆமா, ஒரு விஷயத்த அவங்க காமிக்கிறதுனா கூட 4 பேர் பிடிச்சுதான் இருப்பாங்க, எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு ஒரு தூரம் தள்ளி அவர் கையில எப்படி சார் துப்பாக்கி வந்தது, சுட்டாங்க, திருப்பி நாங்க சுட்டோம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? தான் சட்டம் ரிப்பீட்டின் ஏதோ ஒரு வசனம் வரல அந்த மாதிரி இது ரொம்ப திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவன் கையில துப்பாக்கி இருந்தா ஆம்ஸ்டாங் துப்பாக்கியில கொண்டிருக்கலாம் கண்டிப்பா. அப்படின்னும் பொழுது அது துப்பாக்கி அவன்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்றது பொய். 2வது அந்த இடத்துல அவன் துப்பாக்கியை பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லல, அவன் வந்து ஆயுதங்களை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் பயன்படுத்திய ஆயுதமாக இருக்கும். இதை தாண்டி வெறும் அருவா மட்டும் நீங்க ஸ்பாட்ல கிடைக்கலமா, கை வெடிகுண்டு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் தோண்டும் பொழுது எடுக்கும் பொழுது கையெறி கொண்டு இருந்தா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது மோப்ப நாய்கள் போயிருக்கும், மெட்டல் டிடெக்டிவ் வச்சிருப்பீங்க, காவல்துறை அத்தனை பேர் போயிருப்பாங்க, ஒரு ஹேண்ட் காப் போட்டிருப்பீங்க, இன்னொரு காவலர் தான் எந்த இடத்துல காட்டிட்டு போய் தோண்டி எடுத்துருக்க முடியும். தவிர இவனே நேரடியாக போய் துப்பாக்கி எடுத்து சுடுறான்றது சந்தேகத்தை கிளியர் ஆகுது. அப்போ ஸ்கிரிப்ட் நீங்க ரெடி பண்ணதுல ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க. எவ்வளவோ தூரம் ஓடி போனாருன்னு வேற சொன்னாங்க சார், ஓடி போன வர சுட்டாங்கன்னு யாரு ஓடி போனான்னு சொல்லல, அதெல்லாம் சொல்லல. அதுதான் சொல்றேன்ல, இவர்கள் எழுப்பின ஸ்கிரிப்ட் இவங்க போட்ட விஷயம் வந்து எடுபடாம போயிடுச்சு. அப்போ திட்டமிட்டு சொன்னது போலயே எல்லாத்தோடைய கொலையும் மறைப்பதற்காக அடுத்தடுத்த விஷயம் அரங்கேற்று கொண்டே போகிறதுனா இதாண்டா திராவிட மாடல். அவர் சொன்ன பாணியிலே சொன்னோம்னா அதுதான் சொல்லணும். நம்ம இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கும்போது 1 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பெயில் கொடுக்க மறுக்குது, ஏன் பெயில் கொடுக்க இந்த அரசாங்கம் மறக்குதுன்னு வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல குறிப்பா இன்னொரு விஷயம், அதுல அவங்க கேட்ட கேள்வி சவுக்கு சங்கரை எதற்காக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணீங்க, அதுலயே நீங்க இன்னொரு கேள்வி பொருத்தி பாருங்க. இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட யார் மீதும் குண்டர் சட்டம் இன்னும் போடப்படல, படுகொலை செய்த நபர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்படல, கள்ளக்குறிச்சியில் சாராயம் காட்சி வித்தவன் மீது குண்டர் சட்டம் போடப்படல, சவுக்கு மீது குண்டர் சட்டம் போடுறீங்க, அதை தாண்டி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுறீங்க, நிலத்தை பிடிங்கிட்டு உனக்கு சோறு போட்ட பாவத்துக்கு. சார் அவர் வெளியே வந்தா வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்காது, குந்தகம் இந்த மாதிரியான வார்த்தைகளை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நிறைய செயல்கள் செய்வாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க, ஏன் அவர் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அவர் தான் பல விஷயத்த இன்னைக்கு வெளியில கொண்டு வந்தாரு. பஸ் டயர் மறுசுழற்சியில ஊழல் செய்யறாங்க,
இங்கே இருக்கக்கூடிய ஆவினில் வந்து பாலில் வந்து கொழுப்பை திருடுறாங்க, ஆவினில் சிறார்கள் வேலை செய்கிறாங்க, வேட்டி சருகு வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, வெல்லம் குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதில் வந்து வேட்டியில் வந்து ஜருகை போடுறதுக்கு மறுபடியும் குஜராத்துக்கு கொண்டு போனாங்க. இது எல்லாமே ஊழலில் கொண்டு வந்தார். சைக்கிள் வாங்குறதுல ஊழல், லேப்டாப் வாங்குறதுல ஊழல்ன்ட்டு வரிசையாக அடுக்கிட்டே போனார். குறிப்பாக அந்த மணல் மாஃபியா பற்றியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கடுக்காக வெளியில் கொண்டு வந்துடும் போது அரசாங்கம் செய்யக்கூடிய அவலங்களை யாரும் இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக எடுத்து பேசணும் போது இவரால் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, குறிப்பாக இவர் வச்சிருக்க சேனல்னாலையும் பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் சவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குதுனாக்கா இதை தான் பகிரங்கமாக கேள்வி கேட்குறாங்க. அவர் எதற்காக நிபந்தனை ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அவர் என்ன அந்த அளவுக்கு தீவிரவாதியா அப்படின்னு சொல்லி அதை பரிசீலனிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல தான் இன்னைக்கு சாட்டையும் கைது பண்ணுது. நல்லா யோசிச்சு பாருங்க, சாட்டையும் கைது செய்வது நோக்கம் கிடையாது. சாட்டையை கைது செய்து இதே போல சாட்டையோட சேனலை முடக்கணும். ஏன்னா சாட்டை வந்து எல்லா விஷயத்தையும் பகிரங்கமாக வெளியில் கொண்டு வராரு. கலாச்சாரம் நடந்த இடத்துல ஸ்டாண்ட் போட்டோ ஒட்டிஞ்சது கண்ணு குட்டின்னு ஒருத்தன் வீட்டில் அதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாப்புல அந்த பாட்டு பாடல் காமிச்ச விஷயத்தில் வந்து இதெல்லாம் சாதாரணமான விஷயமா கடந்து போகாமல் அதை கொண்டு போய் எனக்கு உண்மையாலுமே சவுக்கு கைது பண்ணதை விடுங்க, சாட்டையை கைது பண்ணணும்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்துருப்பான்ல, ஐ லைக், நான் அவனை பாராட்டுறேன். ஆமா, அவங்க பாட்டுக்கு விட்டுருந்தா கூட போயிருக்கு. இவன் திமுகல என்னை விட பயங்கர கோபமா இருக்கான். சாட்டையை கைது பண்ணி இந்த பாட்டை 5000 பேருக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு 5 கோடி பேருக்கு தெரியுற மாதிரி மண்டல 2 நாளா ஏற்றி விட்டாங்களா? அப்ப அவனுக்கு எவ்வளவு வன்மம் இருந்திருக்கு பாருங்க. இப்ப இது புரிஞ்சுக்கோங்க, சாட்டையை கொலை செய்வதற்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்காரு, சாட்டையை குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்போ சவுக்கை கைது பண்ணும்போது இங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்துச்சு. சவுக்கை கைது பண்ணும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வரல. அவர் கை உடைக்கப்பட்ட பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்தது போல. அதே போல தான் சாட்டைக்கும் ஆக்சிடென்ட்டை நிகழ்த்தி விட்டு நீதிமன்றம் அவர் உள்ளே வச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்த பிறகு அவர் கையை உடைச்சிருப்பாங்க. நாளைக்கு வந்து இந்த ஃபுட்டேஜை வெளியிடுவாங்க. ஆனால் நல்வாய்ப்பாக நீதிமன்றம் நெத்தி போட்டில் அடிச்சிட மாதிரி சொல்லிடுச்சு, இதுக்கு முகாந்தரம் இல்லை, நீங்கள் மூடிட்டு போங்க ஃபைலை அப்படின்னு சொல்லிடுச்சு. 1. 3வது அதே தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் நீங்கள் 1 வாரம் கழிச்சு ரொம்ப பொறுமையாக இந்த என்கவுண்டர் நடந்த பிறகு தான் ஆம்ஸ்டாங் வீட்டு வெளியில் வந்து வந்தாங்க போனாங்க சிசிடிவி வெளியிடுறீங்க. சார் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறாங்க சார், இவர் தான் அவர் தான் அப்படின்னு. என்னைக்கு செஞ்சுருக்கணும்? ஏன் 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஸோ ஒரு விஷயத்தை பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போதெல்லாம் இவங்க பக்கம் இருக்க தப்பை மறைப்பதற்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டு நம்மளே முட்டால் நினச்சிட்டு இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க பொழுது அந்த அளவுக்கு அவங்க டீகோட் பண்ணுறதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியும். அப்போது ஆட்சியாளர்கள் இங்கே செய்யக்கூடிய காட்சியை வந்து ஊடகவியலாளர்கள் இங்கே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கான பொழுது இந்த திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இனி யாரும் பிழைப்பதற்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கிற பொழுது இந்த ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரணும். அப்படி இல்லாட்டி நமக்கும் பாதுகாப்பு இருக்காது. நம்மளும் வியோக்கள் மாதிரி 2 பேரும் போயிட்டு துப்பாக்கி வேண்டி விண்ணப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும்.